ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பை ட்ரேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டரை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா $7 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நவம்பர் 15 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் செல் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு காயினாக வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய இது வந்து 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் ஓடிபி இஷ்யூ இருந்ததுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணல. நானும் வீடியோ போட லேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் வழியும் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெலிகிராம் சேனல் வந்தீங்க அப்படின்னா இந்த பை ட்ரேட் அப்படிங்கிற லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் இருக்கும், ரெண்டாவது இமெயில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஓடிபி ப்ராப்ளம் இருக்குது. பை எனி சான்ஸ் உங்களுக்கு ஓடிபி வந்தால் கூட ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படியே ரிஜிஸ்டர் ஆனாலும் திரும்ப லாகின் பண்ணும்போது சாக்கெட் நாட் எக்ஸிஸ்ட்டு இல்லை யூசர் நாட் ஃபவுண்டு அந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ பெட்டர் நீங்கள் வந்து மொபைல் நம்பர்லேயே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கண்ட்ரி கோடு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோட கண்ட்ரியோ அதை போட்டு. ஓகேங்களா? ஸோ நான் இந்தியன் போகிறேன் அப்படின்னா இந்தியா வந்துடும். ஸோ +91 அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இந்த இடத்துல சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டெலிகிராம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆப் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா? உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்கும். ஜஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் பை சைன் அப் பண்ணிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் வந்துட்டு மொபைல் நம்பர் பை இமெயில் இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா? வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பாப்பப் மாதிரி வரும். ஸோ அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது உங்களுக்கு 100 டோக்கன் தரோம். அப்புறம் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 300 டோக்கன், ரெஃபர் பண்ணிங்கன்னா 30 டோக்கன் அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செக்யூரிட்டி சென்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரியல் நேம் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஒரிஜினல் நேம். ஓகேங்களா? ஸோ அந்த ஐடி கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து கொடுங்க. ஸோ இப்போ ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இது அடுத்தது பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கையில் வந்து ஆதார் கார்டும் ரெண்டாவது கையில் ஒரு சின்ன பேப்பரில் பை ட்ரேடுன்னு போட்டு ஃபஸ்ட்டு வருஷம். ஓகேங்களா? 2022 இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் 11ஆம் ப்ளஸ் வந்து தேதி இன்றைக்கி வந்து 5ஆம் 5ஆம் 6ஆம் பண்ணுறீங்கன்னா 6ஆம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வருஷம், அப்புறம் மாதம், அதுக்கப்புறம் டேட்டு, இது 3 எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஓகேங்களா? எடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கேவிசி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அசட்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 400 டோக்கன் வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே 100 டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 300 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். இதோ 300 டோக்கன் இந்த மாதிரி 24 ஹவர்ஸில் வந்து ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நவம்பர் 15 வந்து லிஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஐஓ வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 15 இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. அப்போ லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கேயே செல் பண்ணிவிட்டு வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். பாய்.